வணக்கம். கரூரில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி, களத்தில் இறங்கும் முன்னாள் மாஜி. என்ன சம்பவம் அப்படின்றத தெளிவாக பார்க்குறோம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. வருகின்ற சட்டசபை தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் களப்பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தொகுதி பேரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கிவிட்டது. இதற்கு இடையே கடந்த சில நாட்களாக செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் முகாமிட்டு மாற்று கட்சியினரை திமுகவை இழுக்கும் வேலையில் கச்சிதமாக செய்து வருகிறார். அந்த வகையில் மதிமுக நிர்வாகி ரவி, பாஜகவினுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர் சண்முகம், அமமுகவினுடைய மாவட்ட மாணவரணி செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரை கடந்த வாரம் திமுகவில் இணைத்தார். கடந்த சில ஆண்டுகளாக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை திமுகவில் இணைக்க திமுக தலைமை தயக்கம் காட்டி வந்திருந்த நிலையில் 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பல்லடம் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முத்துரத்தினம், திருப்பூர் மாவட்ட செயலாளர் ரமேஷ், மாவட்ட மதிமுக இளைஞரணி செயலாளர் ரவி ஆகியோரை திமுக சமீபத்தில் இணைத்து கொண்டது. தொடர்ந்து ஜூலை 6ஆம் தேதியான இன்று கரூர் பஞ்சமாதேவி பகுதியில் அதிமுகவினுடைய கிளை அவைத்தலைவர் முருகேசன் உட்பட அதிமுக மற்றும் தவேகாவினர் பலரும் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தாங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையில் மாற்று கட்சியில் இருப்பவர்களை திமுகவை இழுக்கும் செந்தில் பாலாஜியிடம் ஆட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறினது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு போட்டியாக அதிமுகவினுடைய முன்னாள் மாஜி எம்.ஆர். விஜயபாஸ்கர் திமுக தவேகா என பல கட்சியினரை அதிமுகவுக்கு இழுத்து வருகிறார். செந்தில் பாலாஜியினுடைய கோட்டையாக கருதப்படும் கரூர் மாநகர திமுக நிர்வாகிகளை ராஜேந்திரன் அக்கட்சியிலிருந்து விலகி ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் ஐக்கியமானது பேசுபொருளாகவே மாறப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் செந்தில் பாலாஜி இன்னும் கரூரில் என்னென்ன அரசியல் நகர்வுகளை செய்ய காத்திருக்கிறார் என்பதை. நன்றி, வணக்கம்.